ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. தலைவா படத்தில் கீழே டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை வந்ததுக்கு எதிர்ப்பு நிறையா வந்துச்சு. 9ஆம் தேதி ரிலீஸ்னு டேட் அறிவிச்சாச்சு, ட்ரெய்லர் வந்துடுச்சு, இசையேட்டி விழாவும் நடந்துருச்சு. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது உங்களுக்கும் தெரியும். ஆனால் கடைசி கட்டத்தில் அதுக்குண்டான ஒரு இடையூறுகள் வருன்றது உங்களுக்கே தெரியுதா இல்லையா? நாசர் அதே வெளியீட்டு விழாவில் பேசும்போது அவ்வளோ இதாக பேசினார். இன்றைக்கி படத்தை தடுத்து நிறுத்தினாங்க, வாய் திறக்கல. பயப்படுறாங்கன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக விஜயெல்லாம் பயமுறுத்த முடியாது ப்ரோ. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகாதுன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்த ரிசல்ட்டை பார்க்குறதுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணது. வெயிட்டிங்கில் இருக்கும், என்றைக்கு ரிலீஸ் தேதின்றதை பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. தலைவா படத்தில் கீழே டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை வந்ததுக்கு எதிர்ப்பு நிறையா வந்துச்சு. ஸோ இப்போ அரசியலுக்கு வந்துட்டார், கடைசி படம்னு தெரிவிச்சிட்டாரு. ஸோ அதனால் சுற்றி எல்லா சைடில் இருந்தும் எதிர்ப்புகள் நிறையா வரதான் செய்யுது. விஜயெல்லாம் பயமுறுத்த முடியாது ப்ரோ. அவர் சிம்பிளாக ஒரே வார்த்தை, ஒரு சின்ன குட்டி கதை சொல்லும் போது சொல்லியிருப்பாரு தெரியுங்களா? உசுப்பே தடத்தில் உம்முனும் கடுப்பே தடத்தில் கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு போகும். ஏன் இப்போ அவர் நினச்சிருந்தா இப்போ மற்றவங்க கத்தி கத்தி பேசுகிற மாதிரி இதோட நேரம் கத்தி ஒரு அறிக்கை விட்டுருந்தாருன்னா இன்றைக்கி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ அமைதியாக இருந்திருக்காது. அமைதியாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது முன்னாடி வெறும் சினிமா மட்டும் இருந்தார், இப்போ அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டார். பொது வாழ்க்கைக்குள்ளே வரும்போது ஒரு விஷயத்தையும் தெளிவாக யோசித்து பண்ணணும். அதனால் அவர் அமைதியாக கோர்ட்டு என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை பொறுத்து நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். 9ஆம் தேதி ரிலீஸ்னு டேட் அறிவிச்சாச்சு, ட்ரெய்லர் வந்துடுச்சு, இசையேட்டி விழாவும் நடந்துருச்சு. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது உங்களுக்கும் தெரியும். ஆனால் கடைசி கட்டத்தில் அதுக்குண்டான ஒரு இடையூறுகள் வருன்றது உங்களுக்கே தெரியுதா இல்லையா? அதை நாங்கள் பேசவே விரும்பலை. விஜய்ன்னு வரும்போது அவர் ஒரு உச்ச நட்சத்திரம். அவருடைய படத்துக்கே இன்றைக்கி தடைன்னு வரும்போது நடிகர் சங்கங்கள் எதுக்கு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நடிகர்கள் தனிப்பட்ட முறையில் ஆதரவு கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயும் அவர் நிறைய செஞ்சுருக்காரு. அது அவங்களுக்கு தெரியும். ஆதரவு கொடுத்து பேசியிருக்கலாமே. தனிப்பட்ட முறையில் தான் பேசியிருக்காங்க. அதாவது இப்போ நான் தனிப்பட்ட முறையில் பேசினா அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே ஒரு சங்கமாக இருந்து பேசினா அது வேறு கருத்து. நாசர் அதே வெளியீட்டு விழாவில் பேசும்போது அவ்வளோ இதாக பேசினார். இன்றைக்கி படத்தை தடுத்து நிறுத்தினாங்க, வாய் திறக்கல. பயப்படுறாங்கன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. என்றைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு நடிகர்களெல்லாம் உள்ளே போய் இப்போ உட்காந்து பேச ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. என் தலைவர் அதை விட்டு வெளியே வந்துட்டார். இதான் லாஸ்ட்டு படம். இதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி போகணுன்ற அவசியம் இல்லை. என்றைக்கு நடிகர்கள் அரசியல்வாதிங்க கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போனாங்களே, இதை கரெக்டாக யூஸ் பண்ணது யாருன்னா தலை அஜித். நான் தளபதியோட ஃபேனாக இருந்தாலும் சரி, ஓப்பனாக ஸ்டேஜில் அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி சொன்னது தலை அஜித். எங்களை வற்புறுத்தி கூப்பிடாதீங்க, கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு. அதை இப்போ இருக்கிற எந்த ஒரு நடிகர்களாலும் சொல்கிறதுக்கு திராணி கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஜனநாயகன் ரிலீஸு சரியான ஒரு செலிப்ரேஷனாக இருந்திருக்கணும். இந்நேரம்லாம் இது வேறு மாதிரி இருந்திருக்கும் இந்த இடம். சரி, என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு அரசியல் ப்ரெஷர் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. பட் எப்போ வந்தாலுமே அந்த படம் அப்படிங்கிறது ஒரு 1000 crore கலெக்ட் பண்ணுற படமாக தான் இப்போ வரும். பாருங்கள், சரியான ஒரு ரெஸ்பான்ஸு. பிஜேபிக்கு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ப்ரொமோஷன் நல்லா பண்ணி விட்டாங்க இந்த படத்துக்கு. நல்ல ஒரு ஹைப் ஏறி போச்சு படத்துக்கு. பட் என்ன இந்த பொங்கல் டைமில் வர முடியல. ஸோ அதுதான் ஒரு வருத்தமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த பகவந்த் கேசரின்னு சொல்கிறாங்களே, இது ஒரு 25% தான் பகவந்த் கேசரியை தவிர மீதி 75% கம்ப்ளீட்டாக இது தளபதியோட படம், எச் வினோத்தோட படம். அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ எந்த கவலையும் கிடையாது. இந்த பகவந்த் கேசரி மாதிரிலாம் இல்லை பெருசாக. இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹைலைட் எங்கே தான் பார்த்தேன். எனக்கு படம் ரிலீஸ் ஆகலை. படம் ரிலீஸ் ஆகிருந்தால் இந்த தேட்டரை கலங்கி இருக்கும். எங்களுக்கு ஒன்றும் இல்லை, தேட்டர் ஓனர் தான் லாஸ்ட்டு. தளபதி படம் வந்தாலே தேட்டருக்கெல்லாம் செம்ம லாபம் எல்லாம் பார்ப்பாங்க. தளபதி இல்லை, பொங்கலே இல்லை. எனக்கு தளபதி படம் ரிலீஸ் ஆனால் தான் பொங்கல், தீபாவளி எல்லாமே எனக்கு உள்ளுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ் போயிட்டு தான் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அங்கே சினி ஃபீல்டு இருக்கிறவங்க அரசியல் வேணாம். ஏன்னா உங்களுடைய ஃபீல்டு அதுன்னு முடிவாயிடுச்சுன்னா சினி ஃபீல்டு மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் எந்த இதுக்கு சப்போர்ட்டோ அகேன்ஸ்டோ பண்ண வேணாம். அஜித்தில் கூட பாருங்கள், எவ்வளோ இது வந்தாலும் சரி, அவர் பாட்டுன்னு அவரோட இக்னோர் பண்ணிவிட்டு அவரோட வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னும் அதே மாதிரி தான் விஜய் என்னன்னா ஒரு படி மேலே. ஓகே, நமக்காக நின்னாங்க, இதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்காக நிற்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற பொலிட்டிஷியன் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சம்பாதிக்கலாம், எவ்வளோ கொள்ளடிக்கலாம், இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்டில் இல்லை. பகவந்த் கேசரி நான் தெலுங்கு படம் நான் பார்த்துட்டேன். நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். இதை விட வைலன்ஸ்லாம் நான் பயங்கரமாக இருக்குது. வைலன்ஸ் இல்லாமல் கிடையாது. எல்லாமே எல்லா பஞ்சு டைலாக்கும் அதுலேயும் இருக்குது. அவர் அப்பயே சொல்லிட்டார்ல, நம்மளுடைய அரசியல் யாரையும் எதிர்த்து பேசணும், அது அவங்களுக்கு நம்ம கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. விஜயகாந்த் மேஜராக ஒரு இதுவானது காரணம் என்னென்னா, கேட்குறவங்க எல்லாருக்குமே அவர் கவுண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ட்ரோலாகவே மாற்றிட்டாங்க. அவர் ஏதாவது சின்னதாக ஒரு வார்த்தை ஒரு இதுனா கூட சரி, அது ஒரு ட்ரோலாக மாற்றி அவரை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் விஜய் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே அமைதியாக இருப்போம், அதாவது கத்துறவங்க கத்திக்கிட்டே இருக்கட்டும்,
நம்ம பாட்டு நம்ம இது பார்ப்போம். எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆக தான் போகுது, ரிலீஸ் ஆகாமல் விட போகுது. என்ன எது இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஹைப்பு. ஹைப்பு வந்து எப்பயுமே குறையாது. எப்போ தெரியுமா, இப்போ நீங்கள் நார்மலாக விட்டுருந்தீங்கன்னா ஹைப் அந்தளவுக்கு இருக்காது. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையோ ஓகே ஒரு கமெண்ட் சொல்லி போயிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன தெரியுமா ஆகும், பார்க்காதவங்களும் அந்த படத்தில் என்ன இருக்குது, எப்படி நம்ம வந்து அதை வந்து இதெல்லாம் எதனால் வந்து அதை இதுன்னு இருக்காங்கன்னு அதுவே ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும். இது எச் வினோத் படம் வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். நேர்கொண்டை பார்வை பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் வந்து வெறும் சைலண்ட்டாக ஒரு இது பண்ணியிருப்பார். அந்த இதில் நோ மீன்ஸ் நோன்ற ஒரு இது ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு அவர் வந்து ஒரு பொலைட்டாக பண்ணியிருப்பார். இதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எச் வினோத் எடுத்தது பார்த்தீங்கன்னா அஜித் வச்சு எடுக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா ஆக்ஷன் இது மூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாப் மட்டும் தான் இருக்கும். பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் ஒரு வீடியோ வெளியிடுவார். இப்போ எந்த வித வீடியோவும் அதுதான் என்னன்னா இப்போ ஒரு அரசியல் வந்துட்டார். ஓகே இது முன்னாடி வந்து அவரோட இது வந்துன்னா ஒன்லி மூவி மட்டும்தான். ஸோ அதனால் வந்து அதில் இருந்தார். இப்போ அரசியல் வந்தனால என்ன ஆகுதுன்னா அவர் வந்து சரி ஓகே நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை விட்டால் கூட அது வந்து வேறு மாதிரி. இப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை சார், அவர் போராட்டம்னு ஒன்று சொல்லிட்டான்னு வைங்களேன், இப்போ கூட சரி 5 நிமிஷத்தில் மொத்த இதுவும் இதுவாக பண்ணலாம். அவர் அதை பண்ணல, அதனால தான் அமைதியாக இருக்கேன். ஏன் இப்போ ஒரு வார்த்தை சொன்னால் எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? அவர் ஒரே ஒரு வார்த்தைக்கு எனக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லா பிரச்சனையும் வரும். அதனால தான் அவர் வந்து அமைதியாக இருக்கார். ஒரு சில விஷயத்துக்கு வந்து அமைதியாக இருக்கிறது தான் நல்லது, அது இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஓகே ரைட், தேங்க்யூ.